ஸோ இந்தியால இருந்த எக்ஸ்பர்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் நம்மகிட்ட பேச போறாரு. அது யாரு? கண்ணபிரான் மணி. இவர் வந்து he completed his bachelor's degree in physiotherapy way back in 1998. He still looks young. இப்போ அவருக்கு வந்து he also has a master's in health service management, postgraduate certified fellow in muscular skeletal physiotherapy. கொஞ்சம் கஷ்டமான வேர்டு. அடுத்தது he has a keen interest in sports physiotherapy and community physiotherapy. மணி பிசியோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அடிலைட்ல ஒரு கிளினிக் நடத்திட்டு இருக்காரு கண்ணபிரான் மணி அவர்கள். சார், வெல்கம் ஆன் போர்ட். சாரி ஃபார் த டிலே. நீங்க ஆனா பொறுமையா காத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து அங்க ஆஸ்திரேலியால லாக்டவுன்லாம் எப்படி இருக்கு, உங்களோட கொரோனா எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க செஷனுக்குள்ளார போங்க. வீட்லயே தான் இருக்கீங்களா அங்கேயே நீங்க? இங்கே ஆஸ்திரேலியா பரவாயில்ல சார், ஜஸ்ட் இட்ஸ் வெல் கண்ட்ரோல் இயர். லாக்டவுன் ஓப்பன் பண்ண போகிறாங்க இப்போ கம்ப்ளீட்டாக. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் சர்வீஸ் எல்லாம் இட்ஸ் வாஸ் கீப் கோயிங் ஆன் சின்ஸ் ஃபிசியோனால வந்து வி கீப் ஒர்க்கிங். ஸோ எதுவும் நாங்கள் ஸ்டாப் பண்ணல. அண்ட் எங்கள் ஸ்டேட்டில் வந்து இப்போ 0 cases இருக்கிறதுனால வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் பேக் அகெயின். நாங்கள் இங்கேருந்து மெட்ராஸை பார்க்கும் போது பயமாக இருக்குது. தமிழ்நாடு இந்தியாவை பார்க்கும் போது அந்த ஸ்கோர் மேலே ஏற 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 ஐ திங்க் சூன் அமெரிக்கா மாதிரி ரீச் ஆகாம இருந்தா சரிதான். மற்றபடி ஜஸ்ட் குட் வெல் கண்ட்ரோல் ஹியர் இன் கோவிட். Go ahead, Mr. Mani, with your session. We are all looking forward to your speech and no, thank you for your patience. நீங்க வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஈவினிங் என்ன டைம் உங்களுக்கு? இப்போ அரௌண்ட் 5 o'clock நம்ம இங்க. ஓ, ஓகே ஓகே. உங்களோட ஈவினிங் டீக்கான டைம் வந்துருச்சு நேரம். நாங்க எங்களோட லஞ்ச் நேரம் தான் நெருங்கிட்டு இருக்கு. அதனால வந்து பொறுமையா வெயிட் பண்ணீங்க. ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் give your insightful speech, sir. Yeah. So thanks for the opportunity. Thanks, Uncle. Duray Singh Uncle was really kind to call me as well. I think Regina Auntie, she is in somewhere in the windows. Rumba thanks கூப்பிட்டதுக்கு. They are a bit of pioneers in SDAT University sports, volleyball University, one of my keen sports. ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் எனக்கு வாலிபால். லஞ்ச் டைம் உங்களுக்கு, அதனால வந்து I don't want to take too much time on it. I just make it very short. 10 minutes வந்து I just go for ஒரு theoretical study மேலே கொடுப்போம். மீதி 10 minutes வந்து we can go for a interaction with questions. அதனால உங்களுக்கும் போர் அடிக்காது. டாக்டர் பழனிவேல் சாரும் வந்து அத்திவேல் அண்ட் ஷைனி 3 பேரும் வந்து they made my job very easy. So 30% அவங்க நடத்துறாரு, இவரு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு நான் இப்போ கவுண்டிங் என்ன சொல்லன்னு தெரியல எனக்கு. லாஸ்ட் ஸ்பீக்கர் we always have this problem. என்ன எழுத்து எல்லாரும் நம்ம சொல்லிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்றது? I need to find something new to talk about the injuries, but I just touch bases. ஏன்னா வந்து the பழனிவேல் டாக்டர் வந்து என்ன பண்ணாருன்னா, he just gave an anatomical and physiological as well as அந்த ஸ்லைட்லாம் போட்டு வந்து he gave a beautiful picture about injury என்ன ஆகுது, அதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அண்ட் அத்திவேல் has been an example. ரொம்ப கிளியரா வந்து என்ன ட்ரைனிங் வேணும், யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளியரா வந்து just was very detailed one. I should have been appreciated. நீங்க வந்து சொன்ன மாதிரி ஒரு வீடியோ செஷன்ஸ் வந்து இது மாதிரி ஒரு எல்லா பிளேயருக்கு வந்து இது மாதிரி ட்ரைனிங் கொடுக்காம ரொம்ப நல்லா இருக்கும் சார். என்ன பண்றது? In future you can incorporate with that one. It was very well established. நல்லா வந்து கிளியரா வந்து நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாம் சொல்லிட்டாரு அவரு. I think it made my job very easy. Thanks sir for that. So going forward, what we expect here இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கு வந்து I used to tell one single thing. Like any business, எந்த வேலைனாலும் சரி, you need to have investment. Investment போட்டாதான் வந்து you get a byproduct. So every players, their investment is the body. So அவங்க வந்து உடம்ப வச்சுட்டா வந்து they are performing to play. So their investment, total investment is in body. அதை வந்து எப்போ ரைட்டா வந்து they are just delivering it and preserve and maintain, that's going to be the
டார்கெட்டட் எத்தனை வருஷம் அவங்க வந்து இருக்க போறாங்க அந்த ஃபீல்ட்ல இருக்க போறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ்டிங்ன்றது வந்து that depends upon. For example, we talk from slow. ஏற்கனவே வந்து that will சொன்ன சார் சொன்ன மாதிரி we for any injuries we categorize into 4 different things. Stability, control, mobility, strength and power. அதை பத்தி அவர் நிறைய வந்து ஸ்லைட்ல சொல்லியிருக்காரு. அவரு ஸ்டெபிலிட்டின்றது என்னன்னா வந்து வீடு கட்டும் போது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம போடுறோம். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஃபவுண்டேஷன் நம்ம டீப்பாக நல்லா போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடை வந்து யூ கேன் ஜஸ்ட் பில்ட் இன் டு சிங்கிள் ஸ்டோரி ஆர் டபுள் ஸ்டோரி ஆர் ட்ரிபிள் ஸ்டோரி. ஃபண்டமெண்டலாக வந்து ஃபவுண்டேஷன் நம்ம சரியில்லைன்னா வந்து வீடு வந்து ஆட்டம் விட்டுரும். அதே மாதிரி எவ்ரி ஜாயிண்ட் ஆஸ் அ ஸ்டெபிலிட்டி காம்பனன்ட்னா வந்து லிகமெண்ட்ஸ் உள்ள இருக்க அந்த டாக்டர் ஸ்லைட்ல போட்டிருந்தாரு. லிகமெண்ட்ஸ் அண்ட் மெனிஸ்கல் உள்ள இருக்க சின்ன சின்ன சதைங்க வந்து தட்ஸ் கோயிங் டு பி பிளேயிங் அ வைட்டல் ஸ்டெபிலிட்டி மசில்ஸ். அதை ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பார்க்காம விட்டுட்டா வந்து அதுக்கு மேல நீங்க வந்து என்ன பில்டிங் கட்டினாலும் சரி இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இட் அவுட். ஸோ என்ன ஸ்ட்ரென்த் வந்தாலும் சரி எவ்வளோ மசில் மாஸ்க் இருந்தாலும் சரி இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் இட் அவுட். இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு காஸ் மோர் இன்ஜுரிஸ். So what we do here, இங்கேயும் சரி, I had an opportunity to work with SDIT, Sports Development Authority of Tamil Nadu வந்து ஒர்க் பண்ணும்போது I helped in few championship leagueன்னு சொல்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. எப்படின்னா வந்து எலைட் அத்லெட்டை வந்து டாப் லெவல் எலைட் அத்லெட் செலக்ட் பண்ணி they want to just throw in a bit of more funds as well as a program to make them more efficient and productive players மாதிரி பண்றதுக்கு. So during that time what we did is we just developed a screening பண்ணோம் நாங்க, the musculoskeletal screening form சொல்லிட்டு. ஸோ ஒரு பிளேயரை வந்து செலக்ட் பண்ணும் போது வந்து வாட் ஆல் they needed to go for. ஸோ வந்து அவன் ஹைப்பர் மொபைலிட்டியா இல்லை ஹைப்பரா இல்லை வந்து அவன் வந்து ஜாயிண்ட் வந்து எந்த கண்டிஷன்ல இருக்கு, prevention we need to provide to him based on the performance. So when is that first what we call it as an end range of movement when the correcta irka. So when he can able to reach that one to just perform the spike or serving, or what kind of limitations are there. இப்போ வந்து ஹைப்போமொபிலிட்டின்னு கையை மேலே போனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எக்ஸ்டென்ஷன் ஓவராக இருக்கும். அவனுங்களுக்கு வந்து டேப் போடணுமா இல்லை டேப் போட்டு ப்ரிவென்ட் பண்ணணுமா இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா. ஸோ தோஸ் ஆல் த திங்ஸ் வாட் வி நீட் டு categorize with discussion with the coach. So once in the பண்ணோன்னா வந்து the form will be sent to the coach. And the coach வந்து சொல்லுவாங்க இந்த பிளேயர் வந்து is going to perform in these direction. இவன் வந்து is the main player who is going to contribute for the training, and the match is going to be happen in 3 to 4 weeks time. So then what happens, the physio will assess the movement, and then they take into the whole biomechanics. So வந்து கால்ல இருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து புதிங்கால்ல இருந்து தலை வரைக்கும் வந்து பயோமெக்கானிக்கல் மூவ்மெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் லேகிங் அண்ட் வாட் இஸ் ஓவர் ஆக்டிங். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து வி ஜஸ்ட் புட் இன் டு அ சார்ட். ஸோ வந்து ஷோல்டரில் வந்து எக்ஸஸ் மூவ்மெண்ட் இருக்குது, அதை ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ லம்பாரில் வந்து டொராசிக் வந்து ரொம்ப மொபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஆர் வி நீட் டு லூசன் த மசில்ஸ். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டை வந்து வி நீட் டு ஐடென்டிஃபை and then accordingly we formulate a plan. So in the plan வந்து we discuss with the coach. So in the patient the player வந்து 3 வாரத்துல வந்து விளையாட வைக்கணும்னா I need at least one sessions of treatment. இதை வந்து நான் டெவலப் பண்ணிட்டு I just give it to the exercise trainers. So அவங்க வந்து they just develop into a plan of treatment on exercises. The basic வந்து பாத்தீங்கன்னா வந்து as I told is that a control and strength and power. இந்த 3 வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேட்டகரி வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி. இந்த 2 விஷயமும் வந்து காம்பனண்ட்டை வந்து ஏர்லியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு பண்ணலன்னா வந்து இட்ஸ் கோயிங் டு பி காசிங் த இன்ஜுரிஸ் இன் ஃபியூச்சர். ஸோ it was really talked about in the previous slide எல்லாம் காமிச்சிருந்தாங்க how it's going to be, what all the exercise has to be done. We don't want to go in future on talking about the same again. The next thing is we need to identify எல்லா ஒரு இன்ஜுரி வந்தோம்னா வந்து முட்டி வலிக்கு ஆர் ankle sprain இருக்கு,
பேக் பெயின் இருக்கு, ஷோல்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ பட் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட்ஸ் அ சிம்டம்ஸ். ஒரு வலி வருதுன்னா வந்து ஒரு ஷோல்டர்ல வலி வருது, ஒரு முதுகுல வலினா சிம்டம்ஸ், வலியை காமிக்கிறது. You need to just then escalate to a next level. Where is the source of symptom? அது எதனால வருதுன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஒரு லைட் நம்ம போடுறோம்னா சுவிட்ச்ல இருக்கு, சுவிட்ச்ல இருந்து நேரா போயிட்டு வந்து டியூப் லைட் போகுது. இப்போ டியூப் லைட் எரியலைன்னா வந்து டியூப் லைட்டை மட்டும் நம்ம மாத்திட்டே இருந்தா வந்து திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. Then you need to go back and the short circuit or எங்க இருக்குன்னு சொல்லிட்டு you need to trace back and find it out why it's causing the problem. So there might be a lot of element which can be escalating to potential pain. இப்போ ஒரு ஷோல்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து 4 ஜாயிண்ட் இருக்கு. நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் ஒன்று சொல்றோம், பட் இட்ஸ் 4 joints formulate together to form a shoulder joint. அந்த 4 ஜாயிண்ட்ல வந்து we need to understand எதனால வந்து பிரச்சனை வருது. அதுக்கேற்ற மாதிரி வந்து we need to identify. அதுக்கேற்ற மாதிரி வந்து we can just proceed to the treatment and then to the exercise programs. மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து எப்படி தப்பா போனா வந்து they take it as generic exercises. அதாவது வந்து ஒரு தலைவலிக்கு வந்து போயிட்டு ஒரு பேனடால் ஒரு மெட்டாசின் மாத்திரை எடுத்து சாப்பிட்ற மாதிரி. So they got a set of exercises or set of treatment for every shoulder pain. ஒரு முதுகு வலின்னா வந்து எனக்கு கேட்பாங்க, முதுகு வலின்னா வந்து என்ன எக்ஸசைஸ் பண்றது சார்னு கேட்பாங்க. ஸோ எதனால வருது, குனிஞ்சா முதுகுவலி வருதா, நிமிந்தா முதுகுவலி வருதா, இல்லை சைட்ல சாஞ்சா வலி வருதா. ஸோ we need to know thoroughly what causing the problem. ஸோ சிம்டம்ஸை மட்டும் வச்சுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதை வச்சுட்டு வந்து ஒரு பேஸ்டா வந்து ஒரு எக்ஸசைஸ் ஃபார்முலேட் பண்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி வெரி எஃபெக்டிவ் ஃபார் எனி பிளேயர்ஸ். ஸோ அதே போல வந்து we just talk a few things about the ankle injuries as well. ஸோ ankle injuryன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து as I told hypo and hyper வந்து சில பேருக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப இருக்கும், சில பேருக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. ரொம்ப இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து we need to strengthen up. கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கு மேலே அவங்களால போக முடியலன்னா we need to put a precaution about taping. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டேப் போடுவாங்க. ஸோ டேப் வந்து இட்ஸ் பிகம் எ ஃபேஷன். வந்து எல்லாரும் டேப் போகணுன்ட்டு இல்லை. நமக்கு யாருக்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் லாக்சிட்டின்னு இருக்கும், சில பேருக்கு வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி அந்த லிகமெண்ட் ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டேப்பிங் இஸ் ரெக்வயர்ட். சில பேருக்கு மூமெண்ட்டே இருக்காது, அவங்களுக்கு போய் டேப்பிங் போடுறத வந்து வி ஜஸ்ட் கோயிங் டு காஸ் ஃபர்தர் டேமேஜ். ஸோ யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், யாருக்கு என்ன ப்ரிவென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு we need to understand about it. Especially in ஷோல்டர்ல அதே மாதிரி டேப்பிங் போடுவாங்க. இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் தி சேம் வே as well. ஸோ நெக்ஸ்ட் வந்து அபவுட் த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெக்கானிக்ஸாக பார்க்கணும். அவங்க வந்து நடக்கிற விதம், ஜம்ப் பண்ணுற விதம், வாட் ஆங்கிள் they are using it. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஃபீட் இருக்கா இல்லை ஆர்ச் எப்படி இருக்கு. இப்போ ஃப்ளாட் ஃபீட்டாக இருந்துச்சுன்னா வந்து அவங்க வந்து ஜம்ப் பண்ணுறதுலும் சரி, நடக்கிறதும் சரி, ஓடுறதும் சரி, தட் கேன் எஸ்கலேட் ஃப்ரம் த ஆங்கிள் டு த knees to the hip to the back. ஸோ வந்து கீழே இருந்து எஸ்கலேட் மேலே வரும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஃப்ளாட் ஃபீட்டாக இருந்துச்சுன்னா வந்து we need to understand, ஓகே இவங்க ஃப்ளாட் ஃபீட்டாக இருக்கு, அவங்க வந்து ஒரு ஆர்த்தோடிக்ஸ்னுவாங்க, ஒரு ஆர்ச் சப்போர்ட் ஷூல உள்ள வச்சுட்டு they can just be with that one. ஸோ வந்து ஆர்ச் சப்போர்ட் கொடுக்குறது அவங்களுக்கு. ஸோ that can eliminate the further injuries as well. ஸோ எந்த ஒரு இன்ஜுரிஸ்னாலும் சரி பயோமெக்கானிக்கலாக ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்து அப்ரோச் பண்ணிட்டு we need to discuss with lot of talking with the communication is a very essential in this one. என்ன ஆகுனா வந்து ஒரு பிளேயருக்கு ஒரு இன்ஜுரி ஆகும், he goes and see some doctors or physios யாரா பார்ப்பாங்க, திரும்ப வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன்னு கோச்சுக்கு வந்து என்ன தெரியும்னா அவர் வந்து ஓகே he got a treatment, so he may be expecting that this guy is going to play again. ஆனா வந்து என்ன ஆகுறா, நான் வந்து இந்த கோச்சுக்கு வந்து இந்த பிளேயர்னால வந்து என்ன வேணும், அவன் வந்து எந்த மாதிரி வந்து எத்தனை கேம் விளையாட போறான். So the coach has to communicate with the physios and the exercise physiologists. So they have to have a mutual communication to work together as a team. என்ன ஆகுனா வந்து once when the coach player வந்து அங்கிருந்து வந்துட்டாங்கன்னா வந்து they don't have interaction between both the parties. அதனால என்ன ஆகுனா வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ட்ரைனிங் வந்து நான் வந்து ஒரு 10 கேம் விளையாடணும் கண்டினியூஸா வந்து எவ்ரி வீக் இஸ் a game is there. அந்த பிளேயர் வந்து ஒரு 40 minutes தான் விளையாட முடியும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஜஸ்ட் டயர்ட் ஆயிரும், எண்டூரன்ஸ் லெவல் குறைஞ்சிரும். அகைன் there is a possibility of him to have an injury. So then they need to work it out how to increase that. 40 நிமிஷம் விளையாடுறத வந்து how he can just increase to 1 hour of game. So again it just comes to dosage. எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும் on exercises to improve from there, graduate வந்து எப்படி increase பண்ணணும்னு சொல்லிட்டு.
if you are just throwing the patient போனா போயிட்டு வந்து ankle வந்தாங்க இன்ஜுரி ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு ஸ்ட்ரெயிட்டா பிசியோ ஒரு 2 நாள் கட்டு போட்டாங்க 2 டேப்பிங் பண்ணாங்க 2 வாரத்துல விளையாடலாம்னு சொல்லிட்டாங்க. if it goes back straight away and the high impact gameல போய் விளையாடும் போது again they can cause further damage. So what we need to understand is about gradually returning to sports. And ஒரு டெக்னிக்கும் சரி ஒவ்வொரு விஷயம்லாம் ஜம்ப் ஃபர்ஸ்ட் எப்படி பண்றாங்க ஒவ்வொரு plyometric டாக்டர் சொன்ன மாதிரி plyometric as well as an proprioception training. There's a lot of categories and how to increase that one. So ஒரு பிளேயர் என்ன ஒரு பெஸ்ட் பிளேயரா இருந்தாலும் சரி they need to undergo for these sort of graduated way to return back. So என்ன ஆகுனா அவங்க சைக்காலஜிக்கலா என்ன ஆகுனா நம்ம போய் விளையாடுவோமா போய் போனா எப்படி போய் அந்த டிமாண்டை எப்படி போய் பண்ண போறோம் அப்படியே ஒரு சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு the most of the players in Tamil Nadu especially they work for escalating them for a professional standards. ஒரு பேங்க்லயோ ஒரு ரயில்வேஸ்லயோ ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா வரணும்னு சொல்லிட்டு the half of the things ஒரு 50% the livelihood activities of daily living and 50% they are focused on breadwinning of the family. So அப்படி இருக்கும்போது ஒரு இன்ஜுரினால ஏடிஎலும் அஃபெக்ட் ஆகும் டெய்லி டே ஆக்டிவிட்டிஸ் ஆன் ஹோம். அதே சமயத்துல அவங்க ஒர்க்கும் இன்டரப்ட் ஆகும். ஸோ அதனால அவங்களுக்கே ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பேரியர் வந்துடும். இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி போய் பண்ண போறேன்னா இன்னும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போறேன் நான் ஃபியூச்சர்ல? Is it going to be work is going to affect or family life is going to affect? ரெண்டுத்துலயும் ஒரு விஷயம் வரும். ஸோ அதனால it's a best way to go on with it is a gradual ஸ்லோவா சஸ்டெயினா அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஒரே அதுக்கு best way to do that one is to understand ஒரு இன்ஜுரி வர்றதுக்கு முன்னாடி we need to understand that அவங்க எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு, ஸோ அவங்க எண்டூரன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி எவ்வளோ இருக்கு, மொபிலிட்டி எவ்வளோ இருக்கு, அண்ட் பவர் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் ஒரு கேட்டகரிஸ் வச்சுட்டு தென் அது இன்ஜுரி ஆன அப்புறமேட்டு we need to match up. ஒருத்தன் 10 புஷ்அப்ஸ் இன்ஜுரிக்கு முன்னாடி பண்ணாங்கன்னா இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு 4 புஷ்அப்ஸ் தான் பண்ண முடியுதுன்னா we need to just make sure that அந்த 10 புஷ்அப்ஸ் வர வைக்கும் we need to wait for that one. எடுத்தோன்னா 4 புஷ்அப்ஸ் தான் இருக்கு, we are going to throw into the game or training டைரக்டா கொடுக்குறோம்னா that's what the injury can reoccur again and again. So அந்த monitor process எப்படின்னா that's a communication again with a proper ஒரு கோச் கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு physio we draft a plan. ஸோ இது மாதிரி ஆக போது ஒரு மாசத்துல இது மாதிரிலாம் அச்சீவ் பண்ண போறோம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல்ல they need to work it on the stiffness or tightness or என்ன பேலன்ஸா என்னென்ன ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் பண்ணிட்டு then we give it to the coach. And the long term goal is season வரப்போது he got a meet game இன்னும் 2 மாசத்துல இருக்கு, அந்த 2 மாசத்துல டார்கெட் பண்ணிட்டு how much we need to encourage him or how much dosage of treatment is given to achieve that goal. So sustainable என்ன பண்ணும்போது என்ன ஆகுனா they be more confident psychologically அவங்க they will be prepared for that one. ஸோ நான் பண்ணிட்டேன், என்னால் சேலஞ்சாக பண்ண முடியுது, I can reach that goal ன்னு சொல்லிட்டு they escalate into it. ஸோ அந்த demand capacity what we call it as a functional capacity what needs to be achieved. So ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் as a doctor said it's a combination of movement. எல்லாம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் சேர்ந்துதான் ஒரு just performs the movement. ஒரு இது பண்ணனா எல்லாம் total body has to work it out. So you need to just treat every single component to fix it up to get end range or final goal achieve பண்றதுக்கு. ரெண்டாவது நான் அங்க பார்த்த வரைக்கும் சரி இங்க what we used to have few discussion with the doctor with other physios in Chennai and India. ரெண்டாவது விஷயம் ஃபண்டிங் அந்த அளவுக்கு ஒரு பிளேயர்ஸ்க்கு there is not much funding to go through spend on one person alone. So ஒரு டீமா இருக்குன்னா they got a sponsorship அது மாதிரி இருந்தாலும் சரி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பிளேயரை ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு அவனை பக்காவா பண்றதுக்கு ஒரு ஃபண்டிங் என்ன ஃபண்டிங் இல்லை, அதனால we can't வரவங்க
100% நம்ம பண்ண முடியாது. இப்போ 5 ட்ரீட்மெண்ட் எடுக்கிற செஷன்ல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க வராங்க, வந்துட்டு வந்து they are just happy that அவங்களே வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தர்றாங்க. So I don't know how much is going to be, but எனக்கு தெரியாது உங்க அசோசியேஷன் மூலமா வந்து how much they can support these people into encouraging into the whole treatment fundings. மூணாவது வந்து the concept of understanding about the injury. ப்ரொஃபஷனலுக்கு வந்து ஒரு அமைச்சருக்கும் ப்ரொஃபஷனுக்கும் வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்க்கு வந்து they gone through a lot of injuries as previous discussed. அவங்களுக்கு வந்து தெரியுது, they google into it, டாக்டருக்கு போய் பார்க்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனால் அதை வந்து எடுத்துட்டு வந்து they understanding how much they need to put on effort on reaching that particular goal. வந்து ஒரு ஷோல்டர் பெயின் இருக்குன்னா, ஒரு பேக் பெயின் இருக்குன்னா வந்து அந்த எக்ஸசைஸை வந்து கரெக்டா வந்து அதே கிராஜுவேட்லி இன்க்ரீசிங் இட். ஒரு லெவலுக்கு வந்த அப்புறமேட்டு வந்து விட்டுறாங்க. இப்போ வந்து ஒரு பேக் பெயின் இருக்கு, ஒரு கோர் ஸ்ட்ரென்தனிங்னு வந்து கான்செப்ட் சொல்றாங்க. எனக்கு வலி இருக்கிற மாதிரி நான் பண்ணிட்டு வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு ஒரு 2 சீசன் கேம் விளாண்டேன், திரும்பி அவன் வந்துருச்சு அது. ஸோ தே ஆர் கெட்டிங் அண்ட் ரெக்கரண்ட் ஆன் இட், தேர் நாட் ஸ்டாப்பிங் இன் டு அ வே. எனக்கு வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சு, அவள் தான் அதுக்கு அடுத்த வழி வர மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் தட் கோச் ஹேஸ் டு ஹேவ் அன் ஐடியா அபவுட் இட். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஹி இஸ் ஹை ரிஸ்க் காய். ஸோ வாட் இங்க இருக்க எல்லா டீமுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிளேயர் வந்து ஸ்கில் ஒரு பக்கம் இருக்கும், தென் வந்து they think about risk pattern, high risk, medium risk and low risk. ஹை ரிஸ்க்னா வந்து ப்ரீவியஸா வந்து ஒரு இன்ஜுரி ஆயிருக்கும், அவங்களுக்கு ஒரு ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருக்கலாம், இல்ல வந்து ஒரு மசில் சூப்பரா ரொட்டேட்டா கஃப் டேடா இருந்திருக்கலாம், இல்ல பேக்ல வந்து டிஸ்க் ப்ராப்ளம் வந்திருக்கலாம். இவங்கலாம் வந்து திரும்பி வந்து அந்த லோடு போட்டு ஒரு ப்ராக்டிஸ் போட்டு திரும்பி வந்து ஒரு கேம்ல விளையாட வைக்கும் போது they are high risk to come back, ஏதாவது ஒரு இன்ஜுரி திரும்பி வரலாம். ரெண்டாவது மீடியம் ரிஸ்க். மீடியம் ரிஸ்க்னா வந்து அவங்களுக்கு வந்து இஃப் there's a mobility வந்து அந்த அளவு இல்லாம இருக்கலாம், ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கலாம், ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறத வந்து we say is medium risk. அதை வந்து சார்ட் அவுட் பண்றது. லோ ரிஸ்க்னா வந்து they are very fit and healthy, so no injuries, previously வந்து ஒரு இன்ஜுரி இருக்காது, they maintaining the exercise really good, they are very diet focused, they are very focused on their health, on their body. அப்படி இருக்க வந்து low risk. So வந்து இப்போ the coach has to know how much dosage to give it for high risk people and medium risk people, players, to make sure that sustainable வந்து இந்த கேமை வந்து ஒரு சீசன் பை சீசன் வந்து நம்ம பண்றதை வந்து கரெக்டா எடுத்துட்டு போறது. அது ஒரே ஒரு விஷயம் வந்து they need to have enough protocol on diary formation. ஒரு டைரி போட்டு வந்து மீடியம் ரிஸ்க் பிளேயர்ஸ்லாம் என்ன கொடுத்துட்டு வந்து இந்த சாப் போட்டு அவர் ஒரு இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு ப்ரோட்டோகால் காமிச்சார். அவர் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் தனியா ஒரு எக்ஸசைசஸ்லாம் இருக்கு, என்டூரன்ஸ் ஒரு எக்ஸசைசஸ் இருக்கு, பவருக்கு ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து இல்லை வந்து மினிமைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கேம்ப் மாதிரி. ஸோ ஜஸ்ட் இண்டிவிஜுவலா வந்து ஒரு 10 பிளேயரை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் ப்ராப்பரா அந்த ட்ரைனிங் கொடுக்குறது. ஸோ தட் தே ஜஸ்ட் கேன் எஸ்கலேட் இன் டு ஹை பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அது மாதிரி வந்து ஒரு ராதன் ஜென்ட்ரிக்கா வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்றதோட வந்து ஒரு குரூப்பா வந்து ஒரு டார்கெட் பண்ணிட்டு அச்சீவ் பண்றது வந்து இட்ஸ் கோயிங் டு பி மேக் மச் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆன் இட். அண்ட் லாஸ்டா வந்து again I talked about symptoms with asymptomatic. வலி வந்தாரா வந்து வலி வந்தாரா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திரும்பி வந்து இன்னும் கேம்ஸ் திரும்பி வரணும்ட்டு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கும், ஆனா வந்து they be asymptomatic. what it means is அவங்களுக்கு வந்து வலியே தெரியாது அவங்களுக்கு, unless until ஒரு 10 கேம் விளாண்ட அப்புறமேட்டு வந்து என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் டைட்னைஸ் ஆகிட்டு அப்புறமேட்டு பிரச்சனை வரும் அவங்களுக்கு. சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து வலி தெரிஞ்சிடும். ஒரு பெயின் வேல்யூல வந்து கேட்பாங்க, 0 is no pain, 10 is a maximum pain. நான் வந்து they will let us know that I got 2 out of 10 pain. சில பேருக்கு வந்து I got 10 out of 10 pain வாங்க. ஸோ அந்த பெயினே வந்து வலியே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாறும். அது சில பேருக்கு வலியே தெரியாது, சில பேருக்கு வலி இருக்கும். இப்ப மெனிஸ்கல் டேர், ஏசிஎல் டேர்லாம் இருக்கு. I've seen a lot of players who have torn the meniscal and then keep playing, விளாண்டே இருப்பாங்க அவங்களுக்கு. ஆனா வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகும், போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா வந்து கம்ப்ளீட்டா டேர் ஆயிட்டு இருக்கும்.
மெனிஸ்கல் பக்கெட் ஹேண்டில் ஃபுல்லா தேராயிட்டு இருக்கும். பட் அவங்களுக்கு வலியே தெரியாது, அவங்க ஓட்டில் விளாண்டுட்டே இருப்பாங்க. அதே போல வந்து டிஸ்க் ப்ராப்ளம் அதே போல முதுகுல வந்து சில பேருக்கு வந்து டிஸ்க் கிழிஞ்சி அது போய் நர்வ்ல வந்து தொங்கிட்டு இருக்கும். அது மாதிரிலாம் இருந்தாலும் சில பேர் உட்கார கூட முடியாது. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னா உள்ள பார்த்தா சிவியர் டேர் இருக்கும். ஸோ the symptoms இருந்தாரா வந்து பண்ணணும்னு இல்லை. as long as you need to make sure the functional restoration வந்து கரெக்டா இருக்கணும் நமக்கு. and functional restoration, functional capacity in sports, especially in volleyball எப்படின்னா வந்து காலையில ஒரு கேம் வந்து நம்ம விளையாடுறோம், 6 பிளேயர் வச்சு விளையாடுறாங்கன்னா வந்து அந்த 6 பிளேயருக்கு வந்து சஃபிஷியன்ட் மூவ்மெண்ட் இருக்கா, ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கா, ஸ்டெபிலிட்டி இருக்கா, என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து கரெக்டா வந்து யூனிஃபார்மா வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும். ஸோ அதை எப்படி மானிட்டர் பண்றது ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா வந்து ட்ரைனிங் இங்க வந்து டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து ட்ரைனிங் இருக்கும். அண்ட் தென் ஒன் டே தே கோ ஃபார் அ மேட்ச் ஆன் சாட்டர்டே ஆர் சண்டே மேட்ச் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் வந்து தே மானிட்டர் த ஹோல் சினாரியோ. ஸ்கில்ஸ் வந்து ஒரு மணி நேரம் ஸ்கின் ட்ரைனிங் இருக்கும், அந்த ஒரு மணி நேரம் வந்து என்டூரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கும். அப்புறமேட்டு வந்து தே கிவ் இட் டு த ஃபிசியோ கிட்ட கொடுத்துட்டு வந்து இந்த 4 பிளேயர் வந்து ஸ்கில்ஸ் நல்லா இருக்கா, டாட் ஆல் த ஸ்கில்ஸ், எப்படி ஜம்ப் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துறேன். பட் ஆனால் அவனுக்கு வந்து கரெக்டா மேலே போயிட்டு பண்ணும் போது வந்து ஸ்பைக் பண்ணும் போது இஸ் நாட் மீட்டிங் வித் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், எடுத்துட்டு வந்து அவனை வந்து ஒவ்வொரு மூவ்மெண்ட்டாக நாங்கள் செக் பண்ணுவோம். இது மாதிரி கரெக்டாக இருக்கா, ஸ்பீட் எவ்வளோ இருக்கு, we need to assess how much speed is put on to the ball. ஸோ கரெக்டாக வரலையா, then we just need to work it out. So is he suitable for the game? அடுத்த கேம் வந்து இவன் விளையாடலாமா விளையாடக்கூடாதா, விளையாண்டா பொட்டென்ஷியல் டேமேஜ் ஆகுமா, இந்த ஒரு பிளேயர்னால வந்து மற்ற டீம்ல வந்து எல்லா பிளேயருக்கும் வந்து பிரச்சனை ஆகுமா. ஸோ we need to monitor the whole thing. ஸோ பண்ணிட்டு வந்து then we just categorize, okay இவங்களை வந்து put into this program, ஒரு வாரத்துல வந்து he can just go back. அது மாதிரி ஆனாலும் வந்து we draft a plan, treat them, give it to the coach, and the coach was more confident, the player is more confident, ரெண்டு பேரும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். So the whole idea about it is doctor has been talked about lot of potential injuries and nalla solitaanga. And then Ativel has been talked about more about programs and restoring, and then functional ella vandu pesitaanga. Dietitian has been talked about what all the intake of food ella pesitaanga. So how we are going to எல்லாத்தையும் வந்து ஒரே இதில் வந்து பண்றது எப்படின்னு வந்து we got to work it out in a scenario how we are going to communicate. அதான் ஒரு முக்கியமான விஷயம். இல்லை ஸோ யார் வந்து எடுத்துக்க போறாங்க இந்த ஒரு இன்ஜுரியை வந்து யார்கிட்ட வந்து கரெக்டா ஒரு டீம் ஒர்க்கா பண்ண போறோம், ஒரு பேப்பர் ஒர்க் இருந்துச்சுன்னா வந்து who is going to assess first, அதை வந்து மானிட்டர் பண்றதுக்கு யார் பண்ண போறாங்க, then how the players is going to monitor, ஒரு எக்ஸசைஸ் ஷீட்டை கொடுத்துட்டு வந்து this is going to be the home exercise program சொல்லிட்டு கொடுத்துட்டு how we are going to monitor that one to keep the progression of the team. So இங்க வந்து எல்லா பிளேயருக்கு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். So we keep as a folder. இப்போ வந்து ஒரு கோச் வந்து ரிப்போர்ட் எழுதுவாங்க, கோச் ரிப்போர்ட் கத்துட்டு வந்து physio has written the report, and exercise physiologist write a report, and dietitians 4 பேருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை வந்து that's is the document is going to be, and the player வந்து amateurல இருந்து escalate ஆயிட்டு if they are going to a professional level, they are monitored from the எல்லா இதுலயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து போவாங்க. ஸோ ஏதாவது இன்ஜுரி இருக்கா, அது ப்ரிவென்ட் பண்ணியாச்சா, ஒரு வருஷத்துல வந்து இந்த பிளேயரை தூக்கி வந்து இந்த கிளப்ல போட போறோம், ஸோ இந்த கிளப்புக்கு போடுறதுக்கு வந்து ஏதாவது வாட் சார்ட் ஆஃப் ட்ரைனிங் இட் நீட்ஸ், வாட் ஆஃப் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் இட் நீட்ஸ் டு பி ஆக்டிவ். இட் ஹாஸ் a good recommendation on evidence. அதே போல வந்து it will be a good evidence for a team as well. ஸோ வந்து ஒரு கிளப்ல வந்து 50 பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா வந்து 50 பிளேஸ் வந்து ஜாதகம் மாதிரி அது உங்களுக்கு. ஸோ இட்ஸ் ஹெல்த் ஜாதகம் மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பொட்டி பட்டனை வந்து 2010 வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து எதுவும் பொட்டன்ஷியல் டேமேஜ் இருக்காது. ஸோ வந்து நம்மளா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். நோ நீட் டு எஸ்கலேட் டு சர்ஜரி ஃபார் ACL or a shoulder reconstruction to go for a surgery. We can just prevent that one if we got a good documentation. ஸோ அந்த டாக்குமெண்டேஷனை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிட்டு வச்சுட்டோம்னா வந்து ஒரு பிளேயர் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு காப்பி வச்சுட்டோம்னா இட்ஸ் கோயிங் டு பி, அவங்க வந்து எங்கனாலும் போனாலும் சரி, ஒரு டாக்டர் போய் பார்க்குறாங்க, ஒரு ஃபிசியோ போய் பார்க்குறாங்க, திஸ் இஸ் மை ரெக்கார்டு, இது மாதிரி வந்திருக்கு,
எனக்கு வந்து ஷார்ட் டேர்மா வந்து ஐ வாண்ட் அச்சீவ் தட் கோல். நான் வந்து ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் கோ ஃபார் அ சர்ஜரி. நான் கன்சர்வேட்டிவா வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வந்து வாட் இஸ் யர் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஸோ தென் ஹி காட் அ ரெக்கார்ட். இது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் இந்த விஷயம்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தே கேன் ஃபோக்கஸ் ஆன் தட் ஒன். ஒரு பிளேயரை வந்து எல்லா விஷயமும் வந்து பண்ண முடியாது. அதை வந்து பர்டிகுலரா வந்து இஸ் ஈஸி டு டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி எசென்ஷியல் ஃபார் தட் ஒன். So all that I could say that we just, it was good sessions. We just covered up the whole thing. What I thought was what we are lagging on. எனக்கு அது வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்களான்னு தெரியல எனக்கு, பட் வாட் ஐ ஜஸ்ட் ஹியர் ஃப்ரம் பேக் ஹோம் ஃப்ரம் த ஃபிசியோஸ், அதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன்னா there is a very minimal communication between all the parties. So that's a primary thing. Communication is a very primary thing to be happened. So ஒரு டீம்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் 6 players, இட்ஸ் அபவுட் அ ஹோல் குளோபல் திங். ஸோ ஒரு கோச், அசிஸ்டன்ட் கோச், the dietitian, the physios, the doctors, everybody works as a family together of a betterment of one single player. அந்த ஒரு சிங்கிள் பிளேயருக்கு வந்து எந்த இன்ஜுரி ஆனாலும் சரி, இட்ஸ் நாட் அபவுட் fixing them and then throwing back again to play again. அது மாதிரி இல்லை. He needs to be monitored. He needs to be gradually improved. அவனுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக நம்ம கொடுத்துட்டு, ஒரு அவனுக்கு வந்து திரும்ப இன்ஜுரி ஆச்சுன்னா வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஹிம், இட்ஸ் அபவுட் அ ஹோல் டீம். இங்க வந்து அப்புறம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு டீம்ல வந்து ஒரு பிளேயருக்கு வந்து இட் ஜஸ்ட் ஜம்ப் அண்ட் தென் பேக் அதாச்சுன்னா வந்து they just say that என்ன ஆச்சு, பேக் வலி, எனக்கு வந்து முதுகு பிடிச்சிச்சு அப்படின்னு. ஸோ அவன் ஒரு பிளேயர்னால வந்து அந்த மற்ற இருக்க 5 பிளேயரோட கேமும் ஸ்பாயில் ஆயிரும் அந்த டீம்ல. So it's just going to be another replacement substitute போட்டாலும் சரி, he is going to be a primary lead of the team. So அதை வந்து எப்படி ரீஸ்டோர் பண்ண போறோம், how we are going to keep that intact on the team communications. So that is more important about it. So அதனால வந்து injury management is, and then escalate to maintenance has to be prioritized. So when it has to be followed, weekly sessions இருக்கணும். ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல வந்து communicate with all the parties. So உனக்கு வந்து பொட்டென்ஷியலா வந்து நீ just made you to run பண்ணும் போது வந்து you just did ஒரு 5 ரவுண்ட் அடிச்சிங்க, 6வது ரவுண்ட் அடிக்கும் போது I can feel you just puffing ரொம்ப இதா இருக்கு. அப்புறமேட்டு உன் கேம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுற, இல்லை வந்து உன் வந்து ஷார்ட்ஸ் வந்து உன் டெக்னிக் ஸ்கில்ஸ் வந்து கரெக்டாக வரல. ஸோ sit with him and then say that என்ன ஆச்சு, எதா வலி இருக்கா, எதா இருக்கா, how we can work it out. Okay, talk to that concern. ஒரு ஃபோனை எடுத்துட்டு வந்து you need to call them. That's what a coach calls me. கால் பண்ணிட்டு வந்து சாக்கர் கோச் சொன்ன அந்த மாதிரி வந்து அந்த பிளேயருக்கு வந்து இருக்கு, there's a certain movements on a technique வந்து ரொட்டேஷன் சரியில்லை, அவனுக்கு வந்து நீ வந்து கரெக்டாக போக மாட்டேங்குது, want to loosen the muscle or just work on the core or pelvic movement என்ன சரியா இருக்கா. They will discuss, talk to me, and then I say that this guy is a primary guy, I want him to go back to the play in 2 weeks time. So நான் என் மேலே ப்ரெஷர் போட்டுருவாங்க. ப்ரெஷர் போட்டு என்ன ஆகுனா I have to work 100% on them to put him back that way. So அது மாதிரி வந்து it has to be having an detailed understanding and communication about the injury, எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம பேசலாம், ஷோல்டர் வந்து இது மாதிரி ஆகும், அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் நாட் அபவுட் டீம் வேற, மெடிக்கல் எக்ஸ்பர்ட் வேறன்னு இல்லை. இட்ஸ் அ டீம்ன்றது வந்து இட்ஸ் அ ஹோல் ஃபிளெஜ் ஒன்ஸ். ஸோ டோட்டலாக வந்து யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு மச் வி நீட் டு பொட்டென்ஷியலி இன்புட் ஆன் ஒன் சிங்கிள் பிளேயர். It's an investment from the coach as well. The player put an investment on themselves. அவங்க வந்து டோட்டலா வந்து சாப்பிட்றதுலையும் சரி, எக்ஸசைஸ் பண்றதுலையும் சரி, he is investing in his body. But ஆனா ஒரு கோச் வந்து he is investing on the player, on the performance, on winning the game. And the club has an option to take this coach வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணிட்டு அந்த பிளேயர் எல்லாத்தையும் பண்ணாங்க. It's just like a element of hierarchical வாங்க. ஸோ எல்லாரையும் வந்து இருக்கிறதுனால வந்து இட் ஹாஸ் டு பி 100% ஆன் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்ல வந்து நான் வந்து அந்த டெக்னிக் பண்ணுவேன், இந்த டெக்னிக் பண்ணுவேன், இந்த ரோல் பண்ணலாம், இந்த ரோல் பண்ணலாம், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், என்ன பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் டே ஒன்ஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து பிளே பண்ணும் போது ஹி ஹாஸ் டு பி சேஃப், அண்ட் தென் த கோச் ஹாஸ் டு பி சேஃப், அண்ட் த ஹோல் கிளப் ஹாஸ் டு பி சேஃப் தட் திஸ் கேம் இஸ் கோயிங் டு பி பெர்ஃபார்ம் வித்வுட் எனி இன்ஜுரி. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க,
அதுக்கு பின்னாடி என்ன பண்றீங்க, அதெல்லாம் முக்கியமா ஒரு விஷயம். அது as a days warm up பண்றோமா, cool down பண்றோமா, it's just all happens. எல்லா டீமும் பண்ணுவாங்க. They got every player has a protocol of how to do it. But என்ன ஒரு இதுனா வந்து, is there a communication between the player is done? அவனுக்கு சொன்ன கேட்டகரியை வந்து அவன் பண்ணிட்டாங்களா, பண்ணதை வந்து யார் மானிட்டர் பண்றா? as a coach, talk to him personally. நீ எல்லாம் பண்ணிட்டியா, how is the capacity, did you got a report from the physio check பண்ணிட்டியாங்க, அவன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துறாங்களா, ஓகே, the coach is much more happier. ஸோ பார்த்துட்டு வந்து டிக் 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 எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ ஈவன் என்ன சொன்னோமோ வந்து they deliver on it. So they can take it on to board and then they can finalize, okay, என்ன achievement வந்துச்சோ we got it and then we can escalate to next level. So other than that, I think the whole idea of injury has been addressed with various people today. ரொம்ப நல்ல sessions. Now this is what I want to deliver. எது மிஸ் ஆச்சு நான் சொல்லிட்டேன் நான். But if you got any particular questions based on that, I'm happy to answer about any injuries now. Throw me the questions. ஏதாவது வந்து என்ன பண்ணலாம் ட்ரீட்மெண்ட், now I can talk about it. Thank you Mr. Mani. அதாவது மத்த எல்லாரும் ஸ்லைட்ஸ் வச்சு கலக்குனாங்க, நீங்க ஸ்லைட் எந்த ஆயுதமும் இல்லாம கலக்கிருக்கீங்க. நீங்க வந்து இந்த செஷனை வந்து ஸ்லைட்லாம் ப்ரிப்பேர் பண்ண. There was a fire accident in my clinic. Last ஒரு ட்ரீட்மெண்ட்ல வந்து I was just busy with நான் ஸ்லைட்லாம் வந்து பண்ணேன். ஆனா பண்ணினாலும் பிரயோஜனம் இருக்காது, எல்லாம் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. லஞ்ச் டைம் ஆச்சு, எல்லாம் சாப்பிடுற மூட்ல இருக்கு, பசியில இருக்கு. நான் சொன்ன ஒண்ணும் புரிஞ்சிருக்காது. ஆமா, நீங்க அடிக்க வேண்டிய கோல்லாம் ஆத்திவேல் அடிச்சிட்டாரு, எல்லா கோலும் அவரே அடிச்சு முடிச்சிட்டாரு. அப்புறம் நம்ம ட்ரெஷரர் திரு செல்வ கணேஷ், அதுக்கப்புறம் நம்ம வைஸ் பிரசிடென்ட் துரைசிங் சார்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தனியாவே வைக்கலாம், ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டையும் இவங்களோட கேள்விகளை தனியா கேட்க சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸ்டில் ஏதாவது ஒரு 2 கேள்வியாவது, அதுவும் கோச்சஸ் சைட்ல இருந்து கேள்வி ஏதாவது வரணும்னு ஆசைப்படுறோம். தட்சிணாமூர்த்தி சார், அதுக்கப்புறம் நாயர் சார், அவங்க எல்லாம் இருக்கீங்க, யாராவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஜெயபால் அவர்கள் வந்து கை தூக்கிட்டே இருந்தாரு, நான் ஒரு கேள்வி கேட்டே ஆகணும்னு. சார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க, ப்ளீஸ் டோன்ட் மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ், சீக்கிரமா கேட்டுருங்க. சார் மார்னிங் சார், நான் ஜெயபால். நான் ஒரு 15 இயர்ஸ் ஜெயபால், நான் 15 இயர்ஸ் முன்னாடி உங்ககிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். நம்ம துரசிங்கன் தான் என்ன அனுப்பி விட்டாங்க. அண்ணன் சென்னையில இருந்தாங்க. நான் உண்மையிலேயே நடக்கிறதுக்கு குனிஞ்சுதான் நடந்து வந்தேன், ஏன்னா பேக் பிடிச்சிருந்தது. அன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு மேட்ச் இருந்தது. நான் வந்து உங்ககிட்ட ஒரு 1 hour ட்ரீட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் நீங்க சொன்னீங்க, நீங்க சார் வால்யூம் கட் ஆயிடுச்சு சார். கேக்குதா சார்? நீங்க போய் மேட்ச் விளையாடுங்கன்னு சொல்லி சொன்னீங்க. நான் அதுக்கு முன்னாடி நான் நார்மலா சொல்லிட்டு இருப்பேன், எல்லாருமே பிசியோதெரபி வந்து இங்கிலீஷ் வைத்தியர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அன்னைக்கு நீங்க எனக்கு ட்ரீட் பண்ணி, அதுக்கப்புறம் நான் அது உண்மையிலேயே இது ஒரு சாட்சியாவே உங்களுக்கு சொல்லலாம். நான் அன்னைக்கு ஏற்கனவே துரசிங்கிட்ட சொன்னேன், ஏன்னா நடக்கவே முடியல, ஏன்னா பேக்ல கையை பிடிச்சிக்கிட்டு நடந்தாதான் அது அசிங்கமா இருக்காது நடக்கும்போது சொல்லி, அப்படியே ஏதோ கீழே தேடிட்டு வர்ற மாதிரி தான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். பட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அன்னைக்கு இந்தியன் பேங்கோட விளையாண்டோம். நீங்க வந்து மேட்ச் பார்க்க வந்திருந்தீங்க. மேபி நீங்க நிறைய பேர் ட்ரீட் பண்ணதால மறந்துருப்பீங்க. நேரு ஸ்டேடியத்துல அண்ணன் இன்சார்ஜா இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா அதை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நான் பிசியோ பத்தி சொன்னாலே சார சொல்லிடுவேன், உங்களை இப்படி எனக்கு இப்படி ட்ரீட் பண்ணி. அன்னைக்கு ஈவினிங்கே நான் மேட்ச் விளையாண்டேன். நடக்க முடியாத ஆளு நான் மேட்ச். சார் வந்து மட்டும் கேட்கணும், நார்மலா எல்லாருக்குமே இப்போ நானே ஆங்கிள் நீ எல்லாருக்குமே கொஞ்சம் பெயின் அப்படி இப்படி இருக்கும். ஆனா இப்போ எனக்கு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த வஜ்ராசனம் இருக்குல்ல, அது செய்யலாம்னு சொல்லி சொல்றாங்க. வஜ்ராசனம், இந்த கீழே சாப்பிடும் போது கீழே உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்றாங்க, அது செய்யலாமா இப்படி? ஏன்னா எல்லாருக்குமே ஆங்கிள் நிறைய டைம் அடிபட்டு இருக்கும், நீ பெயினா இருக்கும். ஆனா இப்போ அதை பண்ணா சரியாகும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது எப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். தேங்க்யூ. அதாவது உடம்பு வந்து நம்ம உடம்ப டிசைன் பண்ணதே வந்து எல்லாம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஒவ்வொரு சதையும் வந்து மூவ் பண்றதுக்கு தான். அது மூவ் ஆகாம இருக்காதுலாம் பிரச்சனை உங்களுக்கு. ஸோ வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து யூ நீட் டு கீப் மூவிங். ஸோ எப்ப வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களோ, தட் மீன்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு லூஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து இப்ப வந்து கழுத்து வந்து இவ்வளவுதான் திரும்புனா வந்து திரும்பணும். இப்ப வந்து கொஞ்சம் இவ்வளவு இதுக்கு மேல போக முடியலன்னா வந்து தேர் இஸ் சம்திங் ப்ராப்ளம். அதனால வந்து
நீ எவ்வளவுக்குள்ள வந்து திருப்ப முடியுதோ யூ நீட் டு ட்ரை டு டூ தட். உங்களால வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த விஷயத்துல வந்து பண்ண முடியுமோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது வலி இருந்துச்சுன்னா வந்து யூ நீட் டு ஃபைண்ட் இட் அவுட். எதனால வலி, அதான் நான் சொல்றேன், வலி வந்து எதனால வந்துச்சுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ தென் வி நீட் டு ஸ்டார்ட். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து உட்காந்து சில கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு ஐ நீட் டு டாக் டு யூ. அதுக்கேற்ற மாதிரி வந்து we can just work it out on a treatment. ஸோ பண்ணக்கூடாது, உங்க கொஸ்டின் கேட்ட மாதிரி பண்ணலாமா, கண்டிப்பா பண்ணணும், பண்ணாம இருக்காது. பண்ணும் போது வலி இருக்கா, தென் we can work it out. எதனால வலி வந்துச்சு அதை வந்து எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு we can just have a discussion about it. Thank you. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி திரு ஜெயபால் உங்களை பார்த்தாருன்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு 15 வயசா மிஸ்டர் மணி? I take as a very good compliment. Absolutely. You look 30-35 to me. Really. And SRM PD Mohan Krishnan has asked you one question. Yes, sir. Why does locked knee happen? What is the immediate treatment for that? So locked knee is completely, it's a knee la vandu pathina, in between the knee there's something called as a ligament. It's attached by a ligament and meniscal nu. When there is a meniscal tear and உள்ள இருக்கிற வந்து அந்த meniscal அந்த ஜவ்வு வந்து கிழிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்டா வந்து லாக் மூவ்மெண்ட் வந்து கரெக்டா நடக்காது. ஸோ அது வந்து எப்பயும் வந்து உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடும். அது திரும்ப ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் பண்றதுக்கு. ஸோ தட் மே பி ஒன் ஆஃப் த காஸ். திஸ் மெனிஸ்கல் டேர்னுவாங்க. ரெண்டாவது வந்து பெட்டேலா சிண்ட்ரோம். பெட்டேலா வந்து நீ கேப், இந்த முட்டியில வந்து அந்த கேப் நீ கேப்னு வாங்க. ஸோ அந்த நீ கேப் வந்து போயிட்டு ஐடிபி பேண்ட், இந்த மசில் வந்து ரொம்ப டைட்டா இருக்குனால என்ன ஆகும்னா வந்து போயிட்டு ஒரு 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 ஸ்டேஜ், ஒரு உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் சரி, இல்லை வந்து நீங்க ரொம்ப strenuously வந்து just jumping as well as just running around, when that muscle goes for overload ஆகும்போது அந்த knee cap என்ன ஆகும்னா வந்து லாக் ஆகிடும். அது ஒரு knee cap வந்து ஒரு சைட்ல இருந்து ஸ்லைட் ஆகிட்டு கிளைட் ஆகும், போயிட்டு ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகிடும். ஸோ அதனால கூட லாக் ஆகலாம். அண்ட் த தேர்ட் ஃபேக்டர் இஸ் அபவுட் த ஹோல் ஜாயிண்ட். இப்போ வந்து உள்ள வந்து இந்த ஜவ் ஏசிஎல் லிகமெண்ட் வந்து ஏதாவது டேர் ஆயிடுச்சுனாலும் சரி, இல்லை பிசிஎல் லிகமெண்ட் அது மாதிரி ஏதாவது ஒன்று டேர் இருந்தாலும் சரி, மூணாவது விஷயமா அதுவும் ஆகலாம். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் ரீசன் லாக்கிங் ஆகுறத பொறுத்து. ஸோ அகெயின் வி நீட் டு கோ டு த கொஸ்டின்ஸ். என்ன ஆச்சு, எந்த மூமெண்ட்ல லாக் ஆகுது, உட்கார்ந்து எழுந்திருக்கும் லாக் ஆகுதா, இல்லை வந்து நின்றுட்டு திரும்பும் போது லாக் ஆகுதா, இல்லை வந்து ஓடும் போது லாக் ஆகுதா, இல்லை சைக்கிளிங் பண்ணும் போது லாக் ஆகுதா. ஸோ ஒவ்வொரு லாக்கிங்க்கும் வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஸோ வி கான் ஜஸ்ட் கம் இன் டு அ கன்க்ளூஷன் வந்து இப்போ சளி, எனக்கு வந்து சளி வந்திருக்கு அப்படின்னா வந்து சாதா சளியா, இல்லை வந்து கொரோனா வைரஸ்னால வந்துச்சா, இல்லை வந்து இந்த இந்த வெதர்னால வருதா. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் ரீசன் ஃபார் ஒரு சளினால வர்றதுக்கு வந்து லாட் ஆஃப் ரீசன் இருக்கு. ஸோ வி நீட் டு நோ வாய், எந்தனால வந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி டோசேஜ் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணா தான் வரும். தேங்க்யூ. அண்ட் ஃபைனலா ஒரே क्वेश्चन. எதுங்க? Sorry, have you finished the answer? No, go ahead. Yeah. Final question with all your permission. Dr. P. Chandrasekhar கேட்டிருக்காரு, tell us a rehabilitation program for left leg tendinous injury அப்படின்னு இருக்காரு. What is it? I'm not aware of it. Tendinous injury. Left leg tendon injury. Yeah. So tendon injury, where is that? Is that a patella tendon or ankle or any specifications, sir? Enda tendon ne? Okay, I will get that. We'll get that and come back to you, Mr. Mani. We'll get his detailed question, and through Mr. Durai Singh, we'll get through to you. Yeah. For an answer. So I'm happy to answer the questions as well. So it's just in future as well. If you guys needs any particular sessions, or I'm happy to do that. Idu vande we need to make it very short. Ankle. You said ankle. Ankle tendon. Okay. Yeah. So again வந்து ஒரு கால்ல வந்து பாத்தீங்கன்னா டெண்டான் வந்து என்னன்னா ஒரு மசில் வந்திருக்குன்னா சதை வந்து நேரா போயிட்டு வந்து ஒரு எலும்புல போய் அட்டாச் ஆகணும். அந்த சதை போய் அட்டாச் ஆகாது. என்ன ஆகுனா வந்து இந்த சதை வந்து டெண்டான் மாதிரி ஒரு இட்ஸ் ஷீட் வந்து சேர்ந்து அது மூலமா போய் வந்து அட்டாச் ஆகும் ஒரு போன்ல. ஸோ டெண்டானுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பிளட் சப்ளை இருக்காது. ஏன்னா வந்து ஜஸ்ட் லைக் ஜவ்வு மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் ஜவ்வு.
அதுக்கு அத்தனை மட்டும் சதை போகும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா வந்து ஒரு சதை வந்து டைட் லோட் ஆச்சுன்னா இந்த அட்டாச் இந்த ஜவ்வுக்கும் இந்த எலும்புக்கும் அட்டாச் ஆகிறதுனா டெண்டான். ஸோ டெண்டானை வந்து இழுக்கும் போது என்ன ஆகுனா வந்து ஒரு நாள் இருக்கும், 3ஆம் நாள் இருக்கும், 5ஆம் நாள் இருக்கும் போது இட் ஃபார்ம்ஸ் இன்ஃப்ளமேஷனா வந்து லைட்டா டேர இல்லைன்னா இழுத்துட்டே இருக்கும் போது வந்து ஒரு டென்ஷன்ல வருதுதான் வந்து இன்ஃப்ளமேஷன் வாங்குது. எனி inflammation happen to a tendon, it's called as tendonitis. Tendonitis na inflammation. So tendonitis, tendonitis. So அதோட inflammation வருது, inflammation வாங்க. ஸோ ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏன் ஆகுதுன்னா வந்து நம்ம காஃப் மசில் வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு மசில் வந்து ரொம்ப லோட் ஆயிடுச்சோ அதுக்கு வந்து எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ, ஸோ 2 இடத்துல ஜாயின் ஆகும். இட்ஸ் டிஸ்டல் அண்ட் ப்ராக்சிமல் எண்டுன்னு. ஸோ எங்க வந்து இழுக்கும் போது வந்து ஈக்குவல் லென்த் இருக்கணும். லென்த் வந்து ஷார்ட் ஆச்சுன்னா மசில் கிராம்ப் வரும். கிராம்ப் வந்துச்சுன்னா ஸ்டிஃப்னஸ், டைட்னஸ் ஆகும். மசில் டைட்னஸ் ஆகும்போது என்னாகுன்னா டெண்டானை பிடிச்சி இழுக்கும், டெண்டான் வந்து கிழிஞ்சு போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் as a tendon tearனுவாங்க. இட்ஸ் கோஸ் இன் அ சிச்சுவேஷன். ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் லெக் டெண்டனைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஹேப்பனிங் either in Achilles tendon, சதையில வந்து மாற்றுறதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் டோன்ட் ட்ரீட் த சிம்டம்ஸ் இருக்கிற வந்து டெண்டான் அந்த இடத்துல வந்து இருக்கும், அது அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணால் போகாது. கார்டிசான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, போகாது. ரைட்டா வந்து அந்த இடத்துல மட்டும் அல்ட்ராசவுண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா போகாது. த சோர்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த மசில் பல்க் இருக்கும், அந்த மசில் பல்க்ல வந்து டைட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இந்த நாட்டா ஃபார்ம் ஆயிடும். அதனால மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப டைர்டாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக கிளியர் ஆகணும். ஸோ யூ நீட் டு ஸ்ட்ரெச் த மசில். ஸோ பெஸ்ட் வே டு டூ இஸ் ஜஸ்ட் அ டீப் டிஷ்யூ மொபிலைசேஷன் வாங்க. ஸோ டெண்டானுக்கு வந்து யூ நீட் டு ரெடியூஸ் த மசில் லென்த். ஸோ மசில் லென்த்தை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ட்ரை நீட்லிங் நல்லா கேட்கும், அக்குபஞ்சர்னு வாங்க. ட்ரை நீட்லிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ரிலீஸ் த டெண்டான், அந்த மசில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது as usual normal calf stretch that will significantly reduce the tendonitis in the ankle. இப்போ மூணுத்தையும் பார்க்குறவரோட வந்து இட்ஸ் பெட்டர் டு நோ அந்த சதை சொன்ன தெரியுமா, அது இன்ஃப்ளமேஷன் இருக்கா இல்லைன்னா வந்து கிழிஞ்சிருக்கான்னு தெரியணும் உங்களுக்கு. கிழிஞ்ச சதையை வந்து திரும்பி வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா என்ன ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் பெருசாக கிளிய போகுது. ஸோ யூ ஷுட் நோ வெதர் இட்ஸ் ஜஸ்ட் இன்டாக்ட் ஆர் கிரேட்னு வாங்க, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு வாங்க அந்த டெண்டனைட்டிஸ்ல. ஸோ வெதர் இட்ஸ் கோயிங் டு பி கிளிய போதா இல்லை வந்து கிழிஞ்சிடுச்சா இல்லை கிளியறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கா. யூ ஷுட் நோ தட். ஒன்லி வென் யூ நோ தட் யூ கேன் ஜஸ்ட் ஃபார்முலேட் த ட்ரீட்மெண்ட் அகெயின். ஸோ அதை வந்து தப்பா வந்து நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பண்றீங்க, அந்த கிழிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ யூ ஷுட் நோ, அ பெஸ்ட் கிளினிஷியன் ஷுட் நோ அது வந்து எதனால வருதுன்னு தெரிஞ்சாரா யூ கேன் ட்ரீட் த ப்ராப்ளம். சோ அதே போல வந்து ஆன்சர் பார்க்கணும். அது எக்ஸலென்ட் ஆன்சர் மிஸ்டர் மணி. எனக்கு நீங்க பேசுறதுல என்ன பிடிச்சிருக்குன்னா the sincerity with which he speak. ஏதோ கேட்டாங்க கேள்வி, அதை நம்ம சொல்லணும்னு இல்லாம ஒரு ஒரு இன்வால்வ்மெண்டோட உங்களோட ஆன்சர்ஸ் இருந்தது. ஃபேபுலஸ். with this note I think we'll have to end the session. அதாவது துரை சிங் சார் அண்ட் செல்வகணேஷ் சார், நீங்க எல்லாருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம். ஒரு 60 அடல்ட் மென் ஒரு 3.5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒரு டெஸ்ட்ல கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நீங்க அனுப்பிச்சிடணும், சர்டிபிகேட் எழுதி கொடுத்துடணும் தமிழ்நாடு வாலிபால் சார்பா. ஏன்னா